ஹே எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். எப்பொழுதுமே மேட் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இன்றைக்கி எனக்கு யோகா பண்ண தோணலை. அதனால் நான் ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஒரு ரொட்டீன்குள்ளே வரும்போது இன்றைக்கி நம்ம பண்ண வேணாமே அப்படின்னு தோணும். எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, யோகா எது வந்தாலும் சரி, தேவையில்லை அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா அதை மீறி சம்டைம்ஸ் மல்லு கட்டிட்டு செய்வோம். இன்றைக்கி ஜிம்முக்கு போக பிடிக்கல, பட் இருந்தாலும் நான் மல்லு கட்டிட்டு ஜிம்முக்கு போகிறேன். இன்றைக்கி யோகா பண்ண பிடிக்கல, ஆனாலும் நான் மல்லு கட்டிட்டு யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். இதனுடைய விளைவு என்னதுன்னா, ஷார்ட் டேர்மில் ஓகே அன்றைக்கி நம்ம செஞ்சிட்டோங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். பட் லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சலிப்பு வரும். ஐயோ மல்லு கட்டிட்டு செய்யணுமா அப்படிங்கிற சலிப்பு வரும். அதனாலே நம்ம செய்யாமல் போயிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண தோணலை அப்படின்னா நம்ம உடம்பு நம்மகிட்ட ஏதோ சொல்ல வருது. அது நம்ம என்னன்ட்டு கூர்ந்து கவனித்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். எதனால நமக்கு செய்ய தோணலை அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம உடம்பு நம்மளே கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிட்ட போது எனக்கு கிடைச்ச பதில் என்னன்னா, நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்கினேன். நைட்டு இரவு எனக்கு சரியான தூக்கம் இல்லை. அதனால் உடம்பு யோகா பண்ணுறது ஒத்துழைக்கலை. அதனால் யோகா பண்ணுறது இன்றைக்கி எனக்கு தோணலை. அதனால் நான் இன்றைக்கி மல்லு கட்டிட்டு யோகா பண்ணலை. ஜஸ்ட் நான் மெடிடேஷன் மட்டும் தான் பண்ண போகிறேன். சாரி, ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸும் ஒரு இன்ஃபார்மல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேட்டை வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இப்படி வச்சுருக்கேன்னா, இந்த மடங்கின மேட்டு மேலே உட்காரும்போது முதுகு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது முதுகு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ தான் நம்மளுடைய லங்ஸோடைய ஃபுல் கெப்பாசிட்டிக்கு மூச்சை இழுத்து நம்ம விடுவோம். ஸோ முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுக்கு நீங்கள் யோகா மேட்டை மடித்து வச்சுக்கிட்டாலும் சரி, துண்டை சுருட்டி வச்சுக்கிட்டாலும் சரி, பெட்ஷீட்டை மடித்து வச்சுக்கிட்டாலும் சரி, தலைவாணியை வச்சுக்கிட்டாலும் சரி, யோகா பிளாக்னு ஒன்று இருக்குது. நான் அடுத்த ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ அந்த யோகா பிளாக்கை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் கொஞ்சம் எலிவேட்டடாக இருந்துச்சுன்னா முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சில பேருக்கு கீழே தரையில் உட்காந்துட்டே எனக்கு முதுகு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ அஹெட். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கணும். ரைட். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட், காலை மடக்கிக்கோங்க. இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம ஷார்ட்டாக ப்ரீதிங் எக்ஸசைஸ்னே போயிடுவோம். ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போக வேண்டாம். அதுக்கு காலை நீங்கள் இப்படி தான் வைக்கணும், இந்த மாதிரி தான் வைக்கணுன்ட்டு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. பட் எடுத்தோடனே டூ மச் ஆஃப் ரூல்ஸ் போட்டு உங்களை நான் பயமுறுத்த விரும்பலை. உங்களுக்கு எப்படி தோணுதோ உட்காருங்க. சம்பளங்கள் உட்காரணுமா, இப்படி உட்காரணுமா, எப்படி வரணும் தோணுதோ உட்காருங்க. எனக்கு இன்றைக்கி இப்படி உட்காரணும்னு தோணுது, அதனால் நான் இப்படி உட்காடுறேன். தட்ஸ் ஆல். ரைட். முதுகு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அண்டு ரைட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணணும், ரைட் மூக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு மூச்சு எடுக்கணும், அப்படி இப்படிலாம் ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருவோம். எடுத்தோன்னே ரொம்ப ரூல்ஸ்குள்ளெல்லாம் போக வேண்டாம். சிம்பிளாக பண்ணுவோம், அவ்வளோதான். வில் ஸ்டார்ட், அவ்வளோதான். உங்களுக்கு எந்த கையில் தோணுதோ அந்த கையில் நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி லெஃப்ட் கையில் பண்ணணும்னு தோணுது, அவ்வளோதான். கிரேட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு எல்லா காற்றையும் நம்ம வெளியே விட்டுருவோம். விட்டுட்டு ஒரு மூக்கு வழியாக உள்ளே எடுப்போம், அதுக்கு ஆப்போசிட் மூக்கு வழியாக வெளியே விடுவோம். எந்த மூக்கு வழியாக வெளியே விட்டோமோ அதே மூக்கு வழியாக திருப்பியும் மூச்சு இழுப்போம், அப்புறம் ஆப்போசிட் மூக்கில் வெளியே விடுவோம். இது ஒரு ரவுண்டு. இது மாதிரி ஒரு 3லேருந்து 5 தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா ஆரம்பத்திற்கு இதுவே ஸ்டெப்பு. கிரேட். ஃபர்ஸ்ட் மூச்சு எல்லாத்தையும் வெளியே விடுவோம். மூச்சு எல்லாத்தையும் வெளியே விடுங்க. ஒரு மூக்கு அடைச்சிக்கோங்க. லெஃப்ட் மூக்கு நான் அடைச்சிக்கிறேன். லெஃப்ட் மூக்கு அடைச்சிக்கோங்க. ரைட்டு மூக்கு வழியாக மூச்சு இழுங்க. இப்போ லெஃப்ட் மூக்கு வழியாக மூச்சு விட்டுட்டு ரைட் மூக்கு அடைச்சிக்கோங்க.
இப்போ லெஃப்ட்டு மூக்கு வழியா மூச்சு இழுங்க. இப்போ லெஃப்ட்டு மூக்கு அடைச்சிட்டு ரைட்டு மூக்கு வழியா மூச்சு விடுங்க. இப்போ ரைட்டு மூக்கு வழியாகவே திருப்பி மூச்சு இழுங்க. இப்போ ரைட்டு மூக்கு அடைச்சிட்டு லெஃப்ட்டு மூக்கு வழியாக மூச்சு விடுங்க. இப்போ அதே லெஃப்ட்டு மூக்கு வழியாக மூச்சு இழுங்க. இப்போ லெஃப்ட்டு மூக்கு அடைச்சிட்டு ரைட்டு மூக்கு வழியாக மூச்சு விடுங்க. இப்போ அதே மூக்கு வழியாக மூச்சு இழுங்க. இப்போ ரைட்டு மூக்கு அடைச்சிட்டு லெஃப்ட்டு மூக்கு வழியாக மூச்சு விடுங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்கள். இதில் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும். எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லங்ஸ் கெப்பாசிட்டி, நுரையீரலுடைய கெப்பாசிட்டி இருக்கும். சில பேர் ரொம்ப நேரம் மூச்சு இழுப்பாங்க, சில பேர் கொஞ்சம் நேரம் தான் மூச்சு இழுப்பாங்க. உங்களோட இஷ்டம். என்னுடைய மூச்சு டைமிங்க்கு நீங்கள் மேட்ச் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கு எந்த டைமிங்கில் மூச்சு இழுக்க முடியும், எவ்வளோ மூச்சு இழுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ உங்கள்கிட்ட பேசாமல் ஒரு 2-3 தடவை மூச்சு இழுத்து விட போகிறேன். ஸோ தட் அது உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் கிடைக்கும். பேசாமல் செஞ்சால் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்ட்டு. இது நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லங்ஸோட கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும். இன்ஃபேக்ட் எனக்கு யோகா பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கே நல்லா மூச்சு இழுத்துலாம் விட முடிஞ்சது. ஆனால் அது கொஞ்சம் நாள் ஆச்சு. இந்த எக்ஸசைஸ் நான் ரெகுலராக பண்ணேன்னா எனக்கே நல்ல கெப்பாசிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் பண்ணுறதில்ல, பண்ணணும். ஓகே, வில் கோ ஹெட். இந்த வாட்டி உங்கள்கிட்ட பேச மாட்டேன், பட் நான் செய்வேன். ஜஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், கூடவே நீங்களும் செய்யுங்க. சில சமயத்தில் உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கலாம். அந்த சளி பிடிக்கும்போது மூக்கு நிறைய அடைச்சிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா சளி வெளியே வர கூட வாய்ப்பு இருக்குது.
அப்படி வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் சிந்திட்டு திருப்பி வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். சில சமயத்தில் ரொம்ப அடைச்சிருக்கும், உங்களால் மூச்சே சரியாக இழுக்க முடியாமல் கூட போகலாம். அப்போ எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த நாஸ்ட்ரல் வழியாக அவ்வளோ தூரம் இழுங்க. சளி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப உள்ளே போயிடுற மாதிரி இருக்கும். பட் அது கண்டிப்பாக வெளியே வந்துடும். எய்தர் மூக்கு வழியாக வெளியே வந்துடும், அல்லது தொண்டையிலேருந்து நீங்கள் காரி துப்புற மாதிரி வந்துடும். எப்படி வந்தாலும் சரி, வெளியே வந்துச்சுன்னா அது தயவுசெய்து வெளியே எடுத்துருங்க. அதை நீங்கள் முழுங்கிற வேண்டாம். வெளியே எடுத்துருங்க, சிந்திடுங்க, இல்லைனா துப்பிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியே வருது, அவ்வளோதான். ஸோ அது ஏன் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேறு தியரி. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு நாள் போவோம். எக்ஸஸாக உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சளி எல்லாம் வெளியே வருது. அதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் போடுங்க. வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். வேறு ஒரு யோகாவுடன் அல்லது வேறு ஒரு எக்ஸசைஸுடன் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.